Happy morning, dear friends. Here's yours, Dr. Ranjanta. Welcome to Demystify with Ajay. Dear friends, இன்னைக்கு நம்ம இந்த Python February-கான last day sessionsல இருக்கும். Of course, from the basic till advanced வரைக்குமான topics நம்ம discuss பண்ணிட்டு இருக்கோம். Okay. So, இங்க வந்து பாத்தீங்கன்னா, of course, today it's the last day of this series and don't worry, இன்னும் நிறைய series it is going to come up and அடுத்து என்ன series அப்படிங்கறத பார்க்கிறதுக்கு you have to come on to my channel. So, பாத்தீங்கன்னா there is a WhatsApp channel இருக்கு, அதுக்கான link descriptionsல இருக்கு. You can just get the update then and there. Okay. So, going on to the session, dear friends. இன்னைக்கு நாம என்ன பார்க்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா inheritance and polymorphism. So, inheritance and polymorphism அப்படின்னு பார்க்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, yes, அதாவது ஒரு parent class. So, இன்ன வரைக்கும் நம்ம class create பண்றது வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஒரு class தான் create பண்ணிட்டு இருக்கோம். So, அதுல members and methods நாம பார்த்துட்டு இருக்கோம். So, இப்போ நம்ம class more than one class அப்படிங்கும்போது, so this is a parent class and நம்மளுக்கு இன்னொரு class வரப்போகுது, that is child class. So இந்த parent classல இருந்து நாம derive பண்ற இந்த child classக்கு பாத்தீங்கன்னா, of course parent classல என்ன மாதிரியான attributes or variables or methods நாம இங்க define பண்ணிருக்கோமோ, it can be used or utilized by this child class. ஓகேங்களா? சோ ஞாபகத்துல வச்சுக்கோங்க, நம்மளுக்கு C++ or C# or ஜாவால வந்து பாத்தீங்கன்னா இதே வந்து நம்மளுக்கு கிளாஸஸ் எல்லாமே when we just inherit அதுல வந்து பாத்தீங்கன்னா பப்ளிக்கா, பிரைவேட்டா, ப்ரொடெக்டடா அப்படிங்கிற மாதிரி இருக்கு. சோ இதுலயும் நிறைய டிஸ்கஷன்ஸ் இருக்கு. அதாவது எனி மெத்தட்ஸ் நீங்க வந்து ஒன் அண்டர்ஸ்கோர் யூஸ் பண்ணி அந்த மெத்தட்ஸை நீங்க டிஃபைன் பண்ணிருக்கீங்க அப்படின்னா இட் இஸ் ப்ரொடெக்டட். டபுள் அண்டர்ஸ்கோர் கொடுத்து நீங்க அந்த எக்ஸாக்ட் மெத்தட்ஸை டிஃபைன் பண்ணீங்க அப்படின்னா இட் இஸ் பிரைவேட் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் இருக்கு. பட் எனிஹவ் பைத்தான்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா it is most probably எல்லாமே நம்மளுக்கு டிஃபால்ட்டா பப்ளிக் தான். சரி, சோ இப்போ இங்க பாத்தீங்கன்னா பப்ளிக் ஆன இந்த பிரைவேட் இந்த பேரண்ட் கிளாஸ்ல இருந்து நாம ஒரு சைல்ட் கிளாஸை டிரைவ் பண்ண போறோம். சோ அப்படி இருக்கும்போது வாட் எவர் பி த வேரியபிள்ஸ் ஆர் அட்ரிபியூட்ஸ் அண்ட் மெத்தட்ஸ் நம்ம சைல்ட் கிளாஸ்லயும் டிரைவ் பண்ணிக்கலாம், தட் இஸ் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது தான் இந்த இன்ஹெரிட்டன்ஸ். சோ இந்த இன்ஹெரிட்டன்ஸ் ஓட டைப்ஸ் எல்லாம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சிங்கிள் இன்ஹெரிட்டன்ஸ், அதாவது ஒரு பேரண்ட் அண்ட் டுவர்ட்ஸ் த சைல்ட். சோ இது வந்து சிங்கிள் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படிங்கிறது. அண்ட் அஃப்கோர்ஸ் மல்டி இன்ஹெரிட்டன்ஸ். ஓகே, மல்டி இன்ஹெரிட்டன்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பேரண்ட் அண்ட் யூ கேன் ஜஸ்ட் கோ வித் மோர் தென் ஒன் சைல்டு or else ஒரு more than ஒரு parentல இருந்து you can just derive a class, derive a child class அப்படிங்கிறது multi inheritance. And of course you can just specify multi level ஒரு parent, அதாவது இது வந்து பாத்தீங்கன்னா ஓகேங்களா, ஒரு parentல இருந்து ஒரு child and of course இந்த exact child இன்னொரு childக்கு parent-ஆ நம்மளுக்கு act ஆகுது. So இது வந்து பாத்தீங்கன்னா multi level and you can just have an hierarchical. ஓகே, ஹைரார்கியல் அப்படிங்கும்போது பேரண்ட் கரெக்டா ஆர்டர்ட் வைஸா சப் கேட்டகரைஸ்ட் ஆன C1, இது C2, இது C3 அண்ட் அந்த மாதிரி ஈச் அண்ட் எவ்ரி திங்கும் ஹைரார்கியல் ஆர்டர்ல நம்மளுக்கு போகும். அண்ட் அஃப்கோர்ஸ் ஹைபிரிட் அப்படிங்கும்போது எனி பேரண்ட் கேன் பி டிரைவ்டு வித் எனி சைல்டு அப்படிங்கிற மாதிரி we can make use of it. ஓகேங்களா? சோ திஸ் கம்ஸ் அண்டர் ஹைபிரிட். சோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்கிறோம் அப்படின்னு சொன்னா, பேசிக்கா ஒரு சிங்கிள் இன்ஹெரிட்டன்ஸை பார்க்கலாம் அண்ட் தென் ஃபர்தரா அது எப்படி மல்டி இன்ஹெரிட்டன்ஸா சேஞ்ச் ஆகுது அப்படிங்கறதையும் பார்க்கலாம். ஓகேங்களா? சோ லெட் வி ஜஸ்ட் கோ வித் த இன்ஹெரிட்டன்ஸ். சோ இன்ஹெரிட்டன்ஸ் அப்படிங்கும்போது சோ லெட் வி கிரியேட் அ பேரண்ட் கிளாஸ். சோ பேரண்ட் கிளாஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா லெட் ஐ ஜஸ்ட் கிரியேட் ஷேப் அப்படின்னு ஒரு கிளாஸை நான் கிரியேட் பண்ணிக்கிறேன் அண்ட் இந்த எக்ஸாக்ட் கிளாஸுக்கு வி ஆர் கோயிங் டு கிரியேட் அ மெத்தட்ஸ். ஸோ பார்த்தீங்கன்னா டிஃபைன் மெத்தட்ஸ் பண்றேன். ஸோ இந்த இடத்துல ஷேப் அப்படிங்கிறது நம்ம பேரண்ட். ஸோ அதனால இந்த மெத்தட்ஸும் கொஞ்சம் டிஃபரன்ஷியேட்டடா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் எல்லா இடத்துலையுமே இந்த செல்ஃப் இந்த மெத்தட்ஸுக்கு அந்த நேமையும் நான் இன்க்ளூட் பண்ணிடுறேன். ஓகேங்களா? ஸோ இங்க நேம் அண்ட் ஏரியா. ஓகே, ஸோ இந்த இடத்துல செல்ஃபா நம்ம கொடுக்க போறோம். ஸோ செல்ஃப் டாட் ஷேப்போட நேம் which is coming from the name and shelf dot shape oda area
which is coming from the area. இது ஒரு மெத்தட். ரெண்டாவது மெத்தட் display shape. அதேதான், இதுவும் வந்து பாத்தீங்கன்னா பேரண்ட் கிளாஸோட மெத்தட் அப்படிங்கிறதுனால நாங்க ஸோ செல்ஃப் அப்படிங்கறத நம்மளுக்கு பேராந்தசிஸ்ல ஸ்பெசிஃபை பண்ணிடுறேன். ஸோ இதுல என்ன பண்ண போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரிண்ட் த நேம் ஆஃப் த ஷேப் is. ஓகே, ஸோ நமக்கு என்ன கெட் பண்ணிக்குதோ அது இங்க டிஸ்பிளே ஆக போகுது. ஸோ ஐ எம் ஜஸ்ட் கோயிங் டு காப்பி திஸ் அண்ட் இங்க கொடுத்துட்றேன். அண்ட் print the area is. okay, in case இதையும் நாம என்ன கொடுக்கிறோம்னா இந்த மாதிரி கொடுத்துடலாம். ஓகே, ஸோ ரெண்டு மெத்தட் ஃபைன். அடுத்து நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு சைல்டு கிளாஸை கிரியேட் பண்ண போறோம். ஓகே, ஸோ இந்த சைல்டு கிளாஸுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஃபர்ஸ்ட் பேரண்ட் கிளாஸை எக்ஸிக்யூட் பண்ணிக்கிறேன். அண்ட் இங்க சைல்டு கிளாஸ் பார்த்தீங்கன்னா ஓகே சர்க்கிள் அப்படின்னு நான் கொடுக்குறேன். இந்த சர்க்கிள் எந்த பேரண்ட் கிளாஸ்ல இருந்து டிரைவ் ஆகிருக்கு அப்படிங்கறத நாம இந்த எக்ஸாக்ட் பேராந்தசிஸ்ல we have to specify. ஸோ ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, இந்த இடத்துல அதை ஸ்பெசிஃபை பண்ணணும். ஸோ தட் இஸ் வாட் இங்க டிரைவ்ட் அப்படிங்கிறது இதுதான் அர்த்தம். ஸோ இதுக்குள்ளார என்ன இருக்க போகுது? ஓகே, ஸோ நான் இதை அப்படியே இங்க காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ திஸ் இஸ் வாட் இட் இஸ் ஜஸ்ட் கோயிங் டு ஹேவ். எங்கெல்லாம் ஷேப் இருக்கோ அந்த இடத்துல நான் சர்க்கிள கொடுத்துக்கிறேன். அண்ட் இங்க நம்மளுக்கு நேம் தேவைப்படாது, ஏன்னா அதை நம்ம பேரண்ட்லயே கொடுத்துட்டோம். ஸோ இதை ஜஸ்ட் ஒரு ரேடியஸ் அப்படிங்கிற மாதிரி நான் வச்சுக்கிறேன். ஓகே, hope so. இந்த இடத்துல CAR radius. So இந்த radius எங்க இருந்து வரப்போகுது? Yeah, we are going to get it from here. ஓகே, அண்ட் அதே மாதிரி இந்த இடத்துலயும் சர்க்கிள் ஓடுது. ஓகே, அண்ட் அதையும் நம்ம டிஸ்பிளே பண்ண போறோம். radius of the circle is. so இது என்ன? CAR ஓட radius இங்க வந்திருப்போம். ஓகே, சோ இப்போ இங்க பாத்தீங்கன்னா நான் இதையும் எக்ஸிக்யூட் பண்ணிடுறேன். சோ மேல இருக்கிறது பேரண்ட் கிளாஸ் அண்ட் கீழே இட் இஸ் அ சைல்ட் கிளாஸ். ஒரு சிங்கிள் இன்ஹெரிட்டன்ஸ்க்கான எக்ஸாக்ட் எக்ஸாம்பிள் இங்க போயிட்டு இருக்கு. சோ இங்க இப்ப இங்க பாத்தீங்கன்னா ஐ ஹாவ் டு கிரியேட் அன் ஆப்ஜெக்ட். எந்ததோட ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண போறோம்? நீங்க யூஸ்வலா வந்து பாத்தீங்கன்னா ஷேப்புக்கான ஷேப் கிளாஸ்க்கான நீங்க ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிக்கிட்டீங்கன்னா ஓகே, அஃப்கோர்ஸ் இட் இஸ் கோயிங் டு பி நார்மல் கிளாஸுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணோம்னு இருக்கும். ஆனா இங்க வந்து பாத்தீங்கன்னா சர்க்கிள்க்கு நம்ம இங்க கிரியேட் பண்ண போறோம். வேரஸ் தட் இஸ் வாட் இன்ஹெரிட்டன்ஸ். இந்த சர்க்கிள் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஐ எம் ஜஸ்ட் கோயிங் டு கிவ் த கிளாஸ் ஆஃப் இட். ஓகே, இங்க டைரக்டா நம்ம கிளாஸ் ஸ்பெசிஃபை பண்ணிட்டோம். ஆனா இதோட மெத்தட்ஸ் எல்லாம் என்ன அப்படியே கொஞ்சம் எட்டி பாருங்க. என்ன மெத்தட்ஸ் எல்லாம் நம்மளுக்கு இருக்கு? அஃப்கோர்ஸ் 4 மெத்தட்ஸ் இருக்கு. இந்த 4 மெத்தட்ஸும் பாத்தீங்கன்னா அஃப்கோர்ஸ் இந்த ஷேப்ல இருந்து செட் ஷேப்பும் டிஸ்பிளே ஷேப்பும் நம்மளுக்கு வந்திருக்கு. அண்ட் அதே மாதிரி இந்த அதோட டிரைவ் கிளாஸ் ஆன அதாவது சைல்டு கிளாஸ்க்கே உடைய செட் சர்க்கிளும் டிஸ்பிளே சர்க்கிளும் நம்மளுக்கு வந்திருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லெட் வி ஜஸ்ட் கோ வித் த ஷேப்புக்கு நம்ம போறோம். ஸோ இதுக்குள்ளார ஐ எம் ஜஸ்ட் கோயிங் டு கிவ் இட் இஸ் அ சர்க்கிள் அண்ட் ஒரு ஏரியா கொடுக்கணும் இல்லையா? நான் ஒரு 200 அப்படின்னு ஸ்பெசிஃபை பண்ணிடுறேன். and C1 dot display shape. okay, so ஞாபகத்துல வச்சுக்கோங்க, this calling is from parent class. okay, and next நமக்கு என்ன பண்ண போறோம்? this call is இது direct to its own. சரி, இப்போ கவனிங்க. ஸோ C1 டாட் நம்மளுக்கு என்ன வரப்போகுது? செட் சர்க்கிள் நம்ம இங்க கொடுக்க போறோம். ஸோ இதுக்குள்ளார அஃப்கோர்ஸ் நம்மளுக்கு ஒரே ஒரு வேல்யூ தான், அது ரேடியஸ். ஸோ ரேடியஸ் வந்து ஜஸ்ட் சும்மா ஒரு 10 அப்படிங்கிற மாதிரி நான் ஸ்பெசிஃபை பண்ணிடுறேன். அண்ட் ஹியர் C1 டாட் டிஸ்பிளே சர்க்கிள் முடிஞ்சிச்சு. ஒரு நிமிஷம் கவனிங்க. ஸோ நேம் ஆஃப் த ஷேப் இஸ் சர்க்கிள், த ஏரியா இஸ் 200, த ரேடியஸ் ஆஃப் த சர்க்கிள் இஸ் 10. இப்போ இது ஒரு சிங்கிள் இன்ஹெரிட்டன்ஸ்க்கான எக்ஸாம்பிள். இப்ப இதுவே நான் இங்க என்ன பண்ண போறேன்? இன்னொரு சைல்டு கிளாஸ கிரியேட் பண்ண போறேன். தட் இஸ் சைல்டு கிளாஸ்
2. So என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா let I just give square. Okay, so இங்க பாத்தீங்கன்னா அது derived from the square. One second dear friends. Okay, so இங்க நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸ்கொயர்ங்கிறதுனால சைட்ஸ், ஸோ அந்த சைட்ஸை நான் இங்க எப்படி கொடுக்குறேன்னா SQ underscore sides. ஸோ அஃப்கோர்ஸ் எல்லாத்தையும் நான் சேஞ்ச் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன், ஒரு டைம் செக் பண்ணிக்கிறேன். ஸோ இட் இஸ் ஸ்கொயர், செட் ஸ்கொயர், சைட்ஸ், ஸ்கொயரோட சைட்ஸ் இது நம்மளுக்கு டிஸ்பிளே ஆகும்போது த sides of the square. ஓகே, எக்ஸிக்யூட் பண்ணிரலாம். சோ இப்போ கவனிங்க, SQ1 எதோடது? இந்த ஸ்கொயரோடது. ஓகே, அண்ட் இப்போ இந்த ஸ்கொயருக்கு நம்மளுக்கு என்னென்னலாம் அட்ரிபியூட்ஸ் இருக்கு பாத்தீங்கன்னா SQ1ல அதே சேம் 4 மெத்தட்ஸ் வருது. ஸோ SQ டிஸ்பிளே, செட் SQ இது ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஸ்கொயரோட இட்ஸ் ஓன் மெத்தட்ஸ். ஆனா அதே சேம் ஷிட் ஷேப்பும் டிஸ்பிளே ஷேப்பும் ஃப்ரம் த இன்ஹெரிட்டட், அதாவது பேரண்ட் கிளாஸ் ஆன ஸ்கொயர். ஓகேங்களா? ஸோ ரெண்டுத்தையும் இப்போ நம்ம கொடுத்துடலாம். செட் ஷேப்புக்கு நான் அட்ரிபியூட் கொடுக்கணும், இட் இஸ் அண்ட் ஸ்கொயர் அப்படிங்கிறது சைட்ஸுக்கு ஒரு 50 கொடுத்துட்றேன். அண்ட் ஹியர் SQ1 டாட் டிஸ்பிளே ஷேப். ஓகே, அண்ட் அதே மாதிரி SQ1 டாட் இப்போ செட் ஸ்கொயர், இதுக்குள்ளார நாம சைட்ஸுக்கான விஷயத்தை மட்டும் கொடுக்க போறேன். ஜஸ்ட் சும்மா 20 அப்படின்னு கொடுத்துட்றேன். அண்ட் அதே SQ1 டாட் நம்மளுக்கு டிஸ்பிளே SQ. ஓகேங்களா? ஸோ இப்போ இங்க பாத்தீங்கன்னா the name of the shape is square, the area is 50, the sides of the square is 20. ஸோ இந்த மாதிரி you can inherit, என்ன லெவல்ல வேணாலும் இன்ஹெரிட் பண்ணலாம். ஓகேங்களா? ஃபைன். And next here we just go with polymorphism. So polymorphism அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, of course இந்த இடத்துல எனி ஒரு ஃபங்க்ஷன், எனி ஒரு மெத்தட்ஸ் ஆர் எனி ஒரு கிளாஸ் நாம ஒன்று கிரியேட் பண்ணிட்டு இருக்க போறோம். அதே மாதிரியான இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபார் அன் எக்ஸாம்பிள் ஒரு ஃபங்க்ஷனை நம்ம இங்க கிரியேட் பண்ணலாம். ஐ ஜஸ்ட் எக்ஸ்பிளைன் இட் வித் an எக்ஸாம்பிள் ஃப்ரம் த பிகினிங்ல இருந்து எக்ஸாம்பிளோட வரலாம். ஸோ இப்போ இங்க பாத்தீங்கன்னா லெட் வி ஜஸ்ட் ஹேவ், இங்க ஒரு ஃபங்க்ஷனை நான் டிஃபைன் பண்றேன். ஓகே, லெட் ஐ ஜஸ்ட் கம் வித் ஃபங்க்ஷன். இந்த இடத்துல I'm just going to give 3 அட்ரிபியூட் கொடுக்க போறேன், A, B, C. இதுல Cக்கு நான் என்ன கொடுக்கறேன் அப்படின்னா டிஃபால்ட்டா 0. சோ இப்போ இங்க பாருங்க, if C which is equal to 0 இருக்கிற சமயத்துல return A plus B or else இங்க என்ன வரப்போகுது? return A plus B plus C. ஓகே, சோ இதுதான் என்னோட விஷயம். சோ இப்போ இங்க நான் இந்த எக்ஸாக்ட் ஃபங்க்ஷனுக்கு கால் எப்படி பண்றேன் அப்படின்னு பாருங்க. சோ மை ஃபங்க்ஷனுக்கு if I am just going to provide 10, 20, 30, இப்போ எனக்கு ஆன்சர் என்ன வரும்? 10 plus 20 plus 30, அதாவது C 0வா இல்ல நான் இங்க Cக்கு ஒரு வேல்யூ கொடுத்துட்டேன். சோ இந்த சமயத்துல எனக்கு எங்க போகும்? ifஓட கண்டிஷன் எனக்கு ட்ரூ கிடையாது, அதனால எல்ஸ்க்கு போகுது. இந்த எல்ஸுக்கான விஷயம் எனக்கு எக்ஸிகியூஷன் ஆகும்போது 60. அண்ட் டு த சேம் இதே இது மை ஃபங்க்ஷன் ஆஃப் 10, 20. ஓகே, சோ இந்த 10, 20 அப்படின்னு வரும்போது எனக்கு C வந்து 0. ஓகே, so let we just have இதே சேம். நீங்க வந்து ஒரு லிஸ்ட உள்ள கொடுக்கலாம், லிஸ்ட் எலிமெண்ட்ஸ் ஸ்பெசிஃபை பண்ணலாம், இல்ல ஏங்கிறது ஒரு டூப்பிள், பிங்கிறது ஒரு டூப்பிள் அப்படிங்கிற மாதிரி ஸ்பெசிஃபை பண்ணி இங்க ரிட்டர்ன் பண்ண வைக்கலாம். ஓகேங்களா? சோ இந்த மாதிரியான சமயத்துல இத ஆக்சுவலா என்னன்னு ஸ்பெசிஃபை பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சாய்ஸ் ஆஃப் த ஃபங்க்ஷன், சாய்ஸ் ஆஃப் த மெத்தட்ஸ். And இந்த எக்ஸாக்ட் சேம் பாலிமார்பிசம் நாம இன்ஹெரிட்டன்ஸ் மூலமாவும் பண்ணலாம். அப்படி நாம இன்ஹெரிட்டன்ஸ் மூலமா நம்ம பண்ற விஷயத்த இட் இஸ் ஸ்பெசிஃபைட் as like
overriding. ஓகே, ஓவர்ரைடிங். அதாவது ஓவர்ரைடிங் அப்படிங்கிறது என்ன? பேரண்ட் கிளாஸ்ல நாம ஒரு ஃபங்க்ஷனை ஸ்பெசிஃபை பண்ணியிருப்போம். ஓகே, அண்ட் அதே சேம் விஷயம் சைல்டுலயும் நாம ஒரு ஃபங்க்ஷனை ஸ்பெசிஃபை பண்ணிருப்போம். வேறஸ் நம்மளுக்கு டிஃப்ரெண்ட் நேம் இருக்குன்னு வைங்களேன், டிஃப்ரெண்ட் பெராமீட்டர்ஸ், நம்பர் ஆஃப் பெராமீட்டர்ஸ் இருக்கு. அப்படிங்கும் போது எந்த பெராமீட்டர்ஸ் நம்ம ஸ்பெசிஃபை பண்றோமோ அந்த எக்ஸாக்ட் பெராமீட்டர் உள்ள ஃபங்க்ஷன் நம்மளுக்கு கால் ஆகும். So polymorphism அப்படிங்கிறது என்னன்னா, it is a choice of attributes where mandatory என்ன இருக்கு, default என்ன இருக்கு அப்படிங்கறத எடுத்துக்கும். So இதுல நம்ம என்ன மாதிரியான functions கொடுக்கிறோமோ, that is methods கொடுக்கிறோமோ, எப்போ கிளாஸ்க்குள்ள நம்ம கொடுக்கிறோமோ, it is specified as like a polymorphism. Okay, இந்த exact polymorphismக்கு ஒரே ஒரு குட்டி எக்ஸாம்பிள் நான் ஸ்பெசிஃபை பண்ணிடுறேன். So here we go dear friends. நாம் இதே சேம் ஷேப்பை எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இந்த ஷேப் எடுத்துக்கிறேன். இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஷேப்புக்கு நான் இந்த செட் ஷேப் அப்படிங்கிறத இனிஷியேஷனாகவே நான் கொடுத்துட்றேன். இனிட் அப்படிங்கிற எக்ஸாக்ட் விஷயத்தில் கொடுத்துட்றேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நேம் அண்ட் ஏரியா இங்கே வந்துட போகுது. ஸோ கொடுக்கும்போதே வாட் வி ஆர் ஜஸ்ட் கோயிங் டு கிவ், இந்த இடத்துக்கு நேமும் ஏரியாவும் நான் கொடுக்குறேன். ஓகேங்களா, திஸ் இஸ் வாட் டிஸ்பிளே ஷேப்பு. அதே சேம் தான், த நேம் ஆஃப் த ஷேப் வந்து நம்மளுக்கு ஷேப் நேமும் நேம் ஆஃப் த ஏரியாவும். ஸோ இப்போ இங்க செட் பண்றதுக்கு பதிலாக நம்ம இனிஷியேட்ல கொடுத்துட்டோம். சரிங்களா, ஸோ இதே சேம் அடுத்த விஷயமான சர்க்கிள். ஒரு நிமிஷம் அப்படி கவனிங்க. இந்த இடத்துல சர்க்கிளை நான் எடுத்துக்கிட்டேன். இந்த இடத்துல சர்க்கிள்க்கு எப்படி வருதுங்கிறது பார்க்க ஒரு நிமிஷம். நான் இந்த ஷேப்பை எக்ஸிக்யூட் பண்ணிடலாம். ஸோ இந்த சர்க்கிள்க்கு எப்படின்னா, அதே சேம் செட் சர்க்கிளுக்கு இந்த இடத்துல இட் இஸ் ஜஸ்ட் கோயிங் டு ஹேப்பன் டபுள் அண்டர் ஸ்கோர் இனிட் அண்ட் டபுள் அண்டர் ஸ்கோர். ஓகே, ஸோ டபுள் அண்டர் ஸ்கோர் இனிட் டபுள் அண்டர் ஸ்கோர். அண்ட் இதுலயும் நம்மளுக்கு என்ன வருது அப்படின்னா, இங்க நேம் ஏரியா. ஓகே, அண்ட் இந்த இடத்துல இட் இஸ் நாட் ஒன்லி ரேடியஸ், இந்த நேம் ஏரியாவும் சேர்த்து நம்மளுக்கு இங்கே வருது. அண்ட் இதோட விஷயம் ஞாபகத்துல வச்சுக்கோங்க, இதை நாம இப்படி கால் பண்ணும்போது எனக்கு சூப்பர் இன்நெட் ஆஃப் என்ன பண்றேன், என்னோட இனிட் அப்படிங்கிற விஷயம் இது எங்க இருந்து வரப்போகுது, நம்மளுக்கு நேம் அண்ட் ஏரியா ஃப்ரம் த பேரண்ட்ல இருந்து வரப்போகுது. ஓகேங்களா, ஸோ இதை மட்டும் மைண்ட்ல ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஸோ இந்த இடத்துல நாட் ஒன்லி தட், இதோட விஷயமும் எனக்கு ஆட் அப் ஆகுது. தட் இஸ் ஷேப் ஆஃப் த நேம் இஸ் அதே ஷேப் நேம், ஷேப்போட ஏரியா இங்க சர்க்கிள். ஸோ இப்போ இங்க பாத்தீங்கன்னா எனக்கு இந்த இடத்துல இனிஷியேஷன் இங்கேயும் இருக்கு, அதே சேம் இந்த இடத்துல டிஸ்பிளே ஷேப் இருக்கு. ஸோ இந்த எக்ஸாக்ட் டிஸ்பிளே ஷேப் வரும்போது இது எப்படி இனிஷியேட் ஆன நேம் அண்ட் ஏரியா இருக்கோ அந்த எக்ஸாக்ட் விஷயம் எனக்கு இங்க கால் ஆகுது. ஸோ இப்போ வாட் ஐ எம் ஜஸ்ட் கோயிங் டு கிவ், அஃப்கோர்ஸ் இந்த சர்க்கிளை நான் இப்போ எக்ஸிக்யூட் பண்ணிடுறேன். நவ் லெட் ஐ ஜஸ்ட் கிரியேட் ஒரு சர்க்கிள். ஓகே, ஸோ இந்த இடத்துல CI1 கொடுத்துறேன், ஆர் CIR1 கொஞ்சம் டிஃப்ரெண்ட் தான். CIR1 இந்த இடத்துல அஃப்கோர்ஸ் சர்க்கிள். இந்த இடத்துல கவனிங்க, நாம நேம் ஏரியா அண்ட் ரேடியஸ் கொடுக்கணும். ஸோ இந்த இடத்துல நேம் என்னது, இட் இஸ் அ சர்க்கிள். ஓகே, அடுத்து ரெண்டாவது ஏரியா கொடுக்கணும். ஓகே, நம்ம ஆல்ரெடி கொடுத்த மாதிரி 200 அண்ட் ரேடியஸ் ஒரு 15 ரேடியஸ் கொடுத்துக்கலாம். இப்போ CIR1ல நம்மளுக்கு என்ன இருக்கும் பாத்தீங்கன்னா, டிஸ்பிளே சர்க்கிள் ஆர் டிஸ்பிளே ஷேப். சோ இந்த இடத்துல சர்க்கிளுக்கு நான் டிஸ்பிளே ஷேப்னு கொடுத்தேன் அப்படின்னா வாட் ஹேப்பன்ஸ், நேம் ஆஃப் த சர்க்கிள் இஸ் நேம் ஆஃப் த ஷேப் இஸ் சர்க்கிள், நேம் ஆஃப் த ஏரியா இஸ் 20. அண்ட் அதே சேம் CIR1ல நம்மளுக்கு டிஸ்பிளே சர்க்கிள் இருக்கு அப்படின்னா வாட் ஹேப்பன், நம்மளுக்கு 3 விஷயம் வருது.
தட் இஸ் ஷேப், அதாவது நேமும் வருது, ஏரியாவும் வருது, அஃப்கோர்ஸ் நம்மளுக்கு ரேடியஸும் வருது. ஓகே, ஸோ இந்த எக்ஸாக்ட் கான்செப்டை தான் அஃப்கோர்ஸ் ஃபங்க்ஷன் ஓவர் ரைடிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ யா டியர் ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இன்னைக்கான எக்ஸாக்ட் செஷன் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படியே ஒரு லைக் போட்டுக்கோங்க. யாருக்கு இந்த எக்ஸாக்ட் வீடியோ போய் சேரணுமோ ஒரு ஷேர் பண்ணிக்கோங்க. அண்ட் யா டியர் ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு சீரீஸ்ல நான் உங்களை பார்க்குறேன். டில் தென், தேங்க்யூ அண்ட் ஹாப்பி லேர்னிங்.